அணியின் தென்புறமாய் கருப்பு வண்ண சீருடையில் தென்னரசு பள்ளத்தூர் அணியினர், அணியின் வடபுறமாய் வெள்ளை வண்ண சீருடையில் சர்தார் விஜயகுமார் மெமோரியல் புதுக்கோட்டை அணியினர். ரெண்டு டீம் பிளேயர்ஸ் அப்படியே சென்டர் வந்து லைன் அப் பண்ணுங்க. விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மேட்சில் எல்லோ கார்டு இருக்கு, அதை தொடர்ந்து ஃபைனல்ல அந்த கார்டு கண்டினியூ ஆகும். அதனால கவனமாக விளையாடுங்க. விளையாட்டுக்கு நடுவராக ராஜ்கோபால் மற்றும் அபு. கொஞ்சம் ரோட்ல உள்ள பைக்க வண்டி இறக்கி போட்டு மேட்ச் பாருங்க. வாகனங்களுக்கு இடையிலாம இருக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அருகில் வடபெருமாய் பயிற்சி ஆட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அணி சர்தார் விஜயகுமார் மெமோரியல் புதுக்கோட்டை அணியினர். இந்த ஆட்டமானது முதலாவது அரையிறுதி ஆட்டம். இத்தொடர்பு முழுவதும் தண்ணீர் அன்பளிப்பு செய்தவர்கள் ஃபைசல் எலக்ட்ரிக்கல்ஸ் உரிமையாளர் சரபுதீன் அவர்கள். அவர்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். முதலாவது அரையிறுதி ஆட்டத்தை தொடங்கி வைக்க ஜனாப் எஸ்.எச். அஸ்லாம் பாக்கா அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேற்கு நகர கல செயலாளரும் ஜனாப் எம்.எம்.எஸ். சகாப்தீன் காக்கா அவர்களையும், நவரஸ் பிரியாணி உரிமையாளர் ஹைதர் அலி, இவர் முன்னாள் WBC விளையாட்டு வீரரும், மதினா கணினி மையம் உரிமையாளர் ஹாஜா நசருதீன் காக்கா அவர்களையும், AK கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ஷேக் காக்கா அவர்களையும், WSC முன்னாள் விளையாட்டு வீரர் ஃபிர்தோஸ் கான் அவர்களையும், யாசின் அவர்களையும், முகமது இப்ராஹிம் காக்கா அவர்களையும் தொடங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெஸ்டர்ன் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் மேனேஜ்மெண்ட் மஜித் காக்கா அவர்களையும், WCCயின் அதிரடி மற்றையாளர் அப்துல் சலாம் அவர்களையும் தொடங்கி வைக்க முதலாவது அரையிறுதி ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. முதலில் சர்தார் விஜயகுமார் மெமோரியலுக்கு அணிவகுப்பு செய்துவிட்டு தென்னரசு பள்ளத்தூர் அணியை அறிமுகம் செய்து தற்போது இன்னும் சற்று நேரத்தில் முதலாவது அரையிறுதி ஆட்டமானது நடைபெற உள்ளது. மிக விறுவிறுப்பான ஆட்டம். இரு அணிகளுமே தலை சிறந்த அணிகள். இரண்டாவது அரையிறுதி ஆட்டமானது SKFC திண்டுக்கல் அணியினரும் வணிகரும், SKCFC திண்டுக்கல் அணியினரும், வெஸ்டர்ன் ஃபுட்பால் கழகம் அணியினரும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டமானது நடைபெறும். இவ்வாட்டம் முடிந்தவுடன் மறுகணமே அறைகளில் இறங்கி பயிற்சி ஆட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு ஆட்டத்தை தோன்றி வைத்த ஜனாப் எஸ்.எச். அஸ்லாம் காக்கா அவர்களை வெஸ்டர்ன் ஃபுட்பால் கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
முதலாவது அரையிறுதி ஆட்டத்தை தொடங்கி வைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வெஸ்டர்ன் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். முதல் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு Fly Now Easy சார்பாக ரூபாய் 200 வழங்கப்படுகிறது. Toss win by Sardar Vijaykumar Memorial அணி. Taken side. விளையாட்டு வீரருக்கு வேண்டுகோள், இவ்வாட்டத்தில் எல்லோ கார்டு உள்ளது. அதைத் தொடர்ந்து ஃபைனலிலும் கார்டு கண்டினியூ ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. த கிரேட் செமிஃபைனல், கிராண்ட் செமிஃபைனல்னு சொல்லலாம். பள்ளத்தூர் விசஸ் புதுக்கோட்டை. ஆஹா, ஃபர்ஸ்ட் மினிட்ல கோல் போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு வந்திருக்காங்க. இந்த ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ரீசன் பிஹைண்ட் த கிக். கண்டிப்பாக ஒரு டஃப்பான மேட்ச். கஷ்டப்பட்டு ஒரு கோல் அது போடணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போடுற கோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நின்று பேசும் இந்த மேட்ச் ஃபுல்லாக. அந்தளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு கேம் இங்கே போய்கிட்டு இருக்கு. சின்ன ஒரு லிட்டில் பிட் ஆஃப் சேஞ்ச் இன் அவர் சேனல் என்னன்னு பார்த்து கண்டுபிடிங்க. தெரிஞ்சால் சொல்லுங்கள், பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எஸ், கட்டி விட்டுருக்காங்க வெளியில். இல்லை, உள்ள தான். ஃபவுல். முகமது அகமத் ப்ரோ, ஹாய். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு, செமிஃபைனல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச வரையில் ஷேர் பண்ணுங்கள், குரூப்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆனது தெரியாமல் இருந்திருக்கும். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து கண்ணாடி வெளில போயிட்டாங்க, ரொம்ப இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணுங்கள். மேட்ச் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு இந்த விஷயத்தை மட்டும் எல்லாத்தையும் சொல்லுங்கள். அப்பா, நல்ல ஸ்டாப்பு, நல்லா அழகாக சேவ் பண்ணாங்க. வச்சு அடிச்சிருக்காங்க நேராக புதுக்கோட்டை சைடுக்கு.
லோகோ எஸ் கரெக்ட். பிபிசி டாக்ஸ் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். லோகோ பழிச்சிட்டு இருக்கா இப்போ. ஆஹா மேலே அடிச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கு, வெளியில் போயிருக்கும். பிபிசி டாக்ஸ் கரெக்டாக சொல்கிறீங்களே ப்ரோ. நேற்று மேட்சை கேட்ச் அடித்து தெரியுமா, இந்த மேட்ச் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. அப்படியா? சேலம் லோகோ எஸ் கரெக்ட் 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 ப்ரோ. ஷேர் பண்ணிட்டேன் முகமது அகமது. தேங்க்ஸ் எல்லாம் 53 பீப்புள்ஸ் டக்குன்னு வந்துட்டாங்க உள்ள. ஸோ ஷேர் பண்ணனால தான் தேங்க்யூ ஸோ மச். கரெக்டாக செஸ்ட்டில் எடுத்துருக்காரு. நல்ல கிக், ரெண்டாவது கிக்குங்க. 2 கிக் மிஸ் ஆகிருக்கீங்க கோல்லேருந்து, கோல் போஸ்ட்லேருந்து. த்ரீ பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு செமிஃபைனல்ஸ், பெரிய டோர்னமெண்ட் இது. 5 டோர்னமெண்ட்லேயே பெரிய டோர்னமெண்ட் கண்டிப்பாக. அது மதுராப்பட்டத்தில் நடக்குது ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. எல்லா டோர்னமெண்ட்டுமே வந்து அந்த லெவலில் இருக்கும். 5 minutes வாங்க சொல்கிறாங்க. எடுக்குதாமா எடுக்குதா? ஹலோ ஓகேவா? கையில் பிடிச்சிருங்க லைட்டை. இவ்வாட்டத்திற்கு முதல் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு சிஎடிஎஸ்ஐ கேம்ப் ஜப்பான் அவர்களால் ரூபாய் 200, ஈசி சார்பாக ரூபாய் 200, எம்ஒய் யூசுப் டபிள்யூசிசி விளையாட்டு வீரர் அவர்கள் சார்பாக 200, எஸ்எச் அஸ்லம் காக்கா நகர கழக செயலாளர் சார்பாக ரூபாய் 300. ஆக மொத்தம் 1000 ரூபாய் காத்திருக்கிறது முதல் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு. அற்புதமான மேட்ச், கண்டிப்பாக நல்ல மேட்ச் தான். முகமது ஜான் கரெக்ட். செகண்ட் செமிஃபைனல் எந்தெந்த டீம்ஸ் செகண்ட் செமிஃபைனல் வரீங்க இப்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
WC வெஸ்டர்ன் ஃபுட்பால் கிளப் விசஸ் வெயிட் பண்ணுங்க. வெஸ்டர்ன் ஆடுவாங்க, அதை தொடர்ந்து நேரலையில் கண்டுகளிக்க டாஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனலை கண்டுகளிக்கலாம். வெளிநாட்டு வாழ் வெளியில சகோதரர்கள் போயிடுச்சு. ஏற்பாடு செய்யப்பட்டு லைவ் நேரலையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கு பால். யூசுப் பாய் ஹாய் ஹாய் ஹாய். மீண்டும் நினைவூட்டுகிறோம், முதல் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு செய்யர் எஸ்ஐ கேம் ஜப்பான் அவர்களால் ரூபாய் 200, ஃப்ளைனோ இசி சார்பாக ரூபாய் 200, எம்ஓ யூசுப் WCC முன்னாள் விளையாட்டு வீரர் அவர் சார்பாக 200, எஸ்எச் அசோகா திமுக மேற்கு நகர செயலாளர் அவர்கள் சார்பாக ரூபாய் 300. ஆக மொத்தம் 900 காத்துக் கொண்டிருக்கிறது. முதல் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு பரிசு மழை காத்துக் கொண்டிருக்கிறது. ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்போர்ட்ஸ் டைம் தமிழ், ஸ்போர்ட்ஸ் தமிழ். ப்ளீஸ் நெக்ஸ்ட் டீம் பிக்சர்ஸ். WFC விசஸ் என்னன்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போது. முகமது யாருன்னா கமிட்டி பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு. முகமது ஷாகுல் வெல்கம் FC வெஸ்டர்ன் FC. எஸ் நியாஸ் ஹாய் ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ நியாஸ் ப்ரோ. ஸோ இந்த மேட்ச் இல்லாமல் இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா, ஃபைனல்ஸ் போடுவாங்கன்னு பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவாங்க டேரெக்டாக ஃபைனலில் போய் உட்காருவாங்க. புதுக்கோட்டையா பள்ளத்தூரா பார்க்கலாம். Who is going to be a winner in this match? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ் WSC திண்டுக்கல் உள்ளே இருக்காங்க. நம்ம ரோஸ் கலர் ஜெஸ்டி போட்டு ஆடுவாங்களே திண்டுக்கல், ஸோ அவங்க தான் உள்ளே இருக்காங்க. தட்டி விட்டுருக்காங்க. சான்ஸ் இருக்கா? இல்லை, அதாவது ஒரு டிஃபென்ஸ் கலந்துருக்குது இருந்து. இன்னும் அடி थोड़ा टाइम ना बोलिए. यस वालेकुम सलाम. टाइम ना 8 right now. வெளியில இல்லை பால் உள்ள பள்ளத்தூர். செகண்ட் ஃபார்வர்ட் ஆடி போயிட்டு இருக்காங்க. சென்டரில் கொடுப்பாங்களா? சென்டர் மேனில் கொடுக்கல, பால் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. பட் பால் வெளியில் கோல் கீப்பர் வச்சு இப்போ பார்த்தோம். பட் த்ரோ பண்ணியிருக்காருங்க. நல்ல சேவிங்க கோல், அருமையான கோல் கீப்பிங். ராஜ்கோபால் மற்றும் அபு சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும் வெஸ்டர்ன் ஃபுட்பால் கிளப் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தென்னரசு பள்ளத்தூரான் ஃபயர் அப்படின்னு இருக்காங்க. நல்ல ஆட்டம், கண்டிப்பாக நல்ல ஆட்டம், அற்புதமான ஆட்டம். செமிஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸாகவே தெரியுது அந்த ஃபயர்.
கன்ஃபார்மாக இருக்குது இந்த மேட்ச்சில். நல்லா பால் வெளியில் போயிருக்கு. ரிசீவ் பண்ணியிருக்காரு காலில். கோல் கீப்பருக்கு இடையே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிக், அனுபவமுள்ள கீப்பர் விக்கி. விக்கி கோல் கீப்பர் விக்கி, பள்ளத்தூர் கோல் கீப்பர் விக்கியா, சூப்பர். 2 பால் வச்சு விளாண்டுருக்குறாங்க. என்ன பாத்தீங்க? லாஸ்ட் டிவி தமிழ் ஹாய் ஹாய் ஹாய். மேட்சை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இந்த மேட்ச் எப்படி போகும்? யார் கோல் அடிப்பாங்க? இல்லை டை பிரேக்கர் தான் நடக்குமா? எம்எம்எஸ் குடும்பத்தார்கள் அவர்களுக்கு போயிருக்கு. மணாலி பாட்னா லைவ் டுடே லைவ் நடக்குதா? விளையாட்டு வீரருக்கு இப்ராஹிம் கேப் ஜப்பான் அவர்களால் ரூபாய் 200, சார்பாக ரூபாய் 200, எம்ஏ யூசுப் WCC விளையாட்டு வீரர் அவர் சார்பாக ரூபாய் 200, எஸ்எச் அஸ்லாம் காக்கா திமுக மேற்கு நகர கழக செயலாளர் அவர்களால் ரூபாய் 300, ஆக மொத்தம் 900 ரூபாய் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்ல கிக்கு நேரம் அவர்கிட்டே வந்துருச்சு. விடாது கருப்புன்னு வந்துகிட்டு இருக்கு பால் அவர்கிட்டே. இந்த பரிசு மலையை யார் தட்டி செல்கிறார்கள் என்பது அனைவருக்கும் விறுவிறுப்பாக இருக்கிறது. சக்கீர் அகமது ஹாய் ப்ரோ. பவுல் விசில். பள்ளத்தூர் புதுக்கடி அனல் பறக்க மாட்டோமா? கண்டிப்பா அங்க பாருங்க ஹீட்டட் மொமெண்ட்ஸ். இப்பெல்லாம் ஹீட் மொமெண்ட். தன்னரசு பள்ளத்தூர் அணி மேனேஜ்மெண்ட் சற்று ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாருக்கும் சாதக பாதகம் இல்லாமல் ஆட்டம் நடைபெறும். பவர் டெக் உரிமையாளர் மாஜித் காக்கா அவர்களையும் வெஸ்டர்ன் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும் வெஸ்டர்ன் கால்பந்து சார்பாகவும் வருவதற்கான அன்போடு வரவேற்கிறோம். மேலே எடுத்துட்டு போனாங்க பள்ளத்தூர், பட் மிஸ் பண்ணியிருக்காங்க. போன வாரம் லோக்கல் 7 பழவாங்குடி வின்னர்ஸ் பள்ளத்தூர். பிரியாணி மற்றும் பவர் டெக் பேட்டரி உரிமையாளர் மாஜித் காக்கா வெளியில நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா பால் வெளியில் தான் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க பள்ளத்தூர் ஒரு கோலுக்காக. ரொம்ப ஈகராக இருக்காங்க அந்த கோலுக்கு. பண்ணுறாரு ரொம்ப நேரம். இப்ப வந்திருக்கு 0-0 இருக்காங்க. விஜயகுமார் மெமோரியல் புதுக்கோட்டை அணியினரும் தென்னரசு ஃபுட்பால் கழகம் பள்ளத்தூர் அணியினரும் கோலியம் பெறாமல் சமநிலையில் ஆடி முடித்துள்ளனர். இந்த ஆட்டத்தை தொடர்ந்து இரண்டாவது அரையிறுதி ஆட்டமாக SKCFC திண்டுக்கல் அணியினரும் வெஸ்டர்ன் ஃபுட்பால் கிளப் அணியினரும்
சபீர் காக்கா எப்போ வந்தாருன்னு தெரியல, வந்தவொடனே மைக்கை கையில் எடுத்துருக்காரு. எங்கள் அழைப்பு ஏற்று வந்த ஜனாப் எஸ்ஹெச் அஸ்லாம் காக்கா அவர்களையும் யாசின் அவர்களையும் முகமது இப்ராஹிம் காக்கா அவர்களையும் வெஸ்டர்ன் கால்பந்து கழகம் அணி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். எடுத்துங்க கட்டையை அடுத்த ஆட்டம் ஆட வேண்டிய வெஸ்டர்ன் கால்பந்து கழகம் அணியினரும் எஸ்கேசிஎஃப்சி திண்டுக்கல் அணியினரும் தங்களை தயாரில் வைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாட்டம் முடிந்தவுடன் ஆடுகளம் புகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எந்த ஒரு காலதாமதமும் செய்ய வேண்டாம். 2 அணி வீரர்களும் எங்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு தருமாறு மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வெஸ்டர்ன் கால்பந்து கழகம் நடத்தும் 14ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாநில அளவிலான மாபெரும் பெண்ணலை ஐவர் கால்பந்து தொடர் போட்டி முதல் பரிசு ரூபாய் 30,025 வழங்குகிறார் என்எம்எஸ் ராசித் சேலம் ஸ்டீல் மற்றும் ரியாஸ் கேம்ப் துபாய். 2ஆம் பரிசு ரூபாய் 20,025 வழங்குபவர் WCC மேனேஜ்மெண்ட் மற்றும் மருகும் KPM ஜெகபர்நாச்சா நினைவாக NKM நூர் முகமது நூர்னா பிரகாஷ். இதில் டைம் வருவதோ லைவ்ல பல வருடங்களாக பாண்டிச்சேரி அணிக்கு விளையாடிய கால்பந்து வீரர் தியாகத்திலியாக்கா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட இருக்கிறது. அதனை எம்எம்எஸ் சாபியாக்கா அவர்கள் வழங்குவார்கள். தியாகத்திலியாக்கா வெஸ்டர்ன் கால்பந்து கழக தலைமை கோச் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட இருக்கிறது. அவர்களுக்கு வழங்குவதற்காக வெஸ்டர்ன் கால்பந்து கழகம் மிகுந்த பெருமையுடன் வழங்குகிறது. மூன்றாவது பரிசாக ரூபாய் 11,025 வழங்குபவர் எக்பால் கேம்ப் கனடா சுஹில் ஜெர்சி நம்பர் 7. 4ஆம் பரிசு ரூபாய் 10,025 வழங்குபவர் பிரில்லியன்ட் சிபிஎஸ் ஸ்கூல் நடுவிக்காடு. நெட் அன்பளிப்பு செய்தவர்கள் எம்எம்எஸ் குடும்பத்தார்கள்.
சிறப்பு பரிசுகளை வழங்குபவர்கள் நேஷனல் ஹார்ட்வேர்ஸ் மற்றும் பிளாட்டினம் ஹார்ட்வேர்ஸ். கோப்பை அன்பளிப்பு செய்தவர்கள் WSC நண்பர்கள். இரண்டாவது பகுதி தொடங்கிவிட்டது. முதல் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு முதல் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு CDSI கேப் ஜப்பான் அவர்கள் ரூபாய் 200, ஃபைனல் UC சார்பாக ரூபாய் 200, MI ஈசட் WCC விளையாட்டு வீரர் அவர் சார்பாக ரூபாய் 200, SH அஸ்லாம் காக்கா அவர்கள் சார்பாக ரூபாய் 300, ஆக மொத்தம் 900 ரூபாய் கட்டுக் கொண்டிருக்கிறது. மேடையின் பொறுப்பு செய்தவர்கள் மூன் ஹைபர்பால் மற்றும் SH சீஃபுட் மற்றும் சைலிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ரஹமத் ட்ரேடர்ஸ். கோல் போஸ்ட் அன்பளிப்பு செய்தவர்கள் 31 சங்கம். உணவு அன்பளிப்பு செய்தவர்கள் டைனமிக் சில்காம், கிரசன்ட் பில்டர்ஸ் மற்றும் நசீம். இத்தொடர்பு முழுவதும் பங்கு அன்பளிப்பு செய்தவர்கள் ரனப் மற்றும் வானவில் சூப்பர் மார்க்கெட். நிரந்தர உதவி எங்களுக்கு செய்தவர்கள் ஆசிப் பிரியாணி மற்றும் பவர் டேக் பேட்டரி. கைஸ் ஸ்பான்சர் பண்ண நினைக்கிற உள்ளவங்களுக்கும் நன்றி. அகைன் கமிங் பேக் த மேட்ச் 0-0. கண்டிப்பாக ட்ரை பிரேக்கர் தான் வரும். நீங்கள் கேட்டிங்கன்னா 99.999% ட்ரை பிரேக்கர் தான். 0-0. சென்ட்ரா வந்து எடுத்துகிட்டு போகிறாருப்பா. இல்லை ஸ்டாப். அகைன் நல்ல பிளாக்குங்க. பேக் டு பேக் பிளாக்கு. கோல் கீப்பர் அவரே வந்து மொத்தம் 5 பேராக வந்து விளாண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு டிக்கெட்டே வந்தார். 93 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பள்ளத்தூர் மேலே ஏறுறாங்க. 1v1 நல்ல ஒரு கிக்கு. அகைன் நல்ல பிளாக்கு. பால் ஷிஃப்டட். அகைன் பள்ளத்தூர் ஆன் ஃபார்வர்ட். பால் வெளியில். நீங்கள் பொறுமையாக முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாரு. பால் அவுட். வெளியில் போயிருக்கு. பயங்கரம் இல்லை இது. டங். அதையும் தாண்டி நூற்றி ஒன்று தாண்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மேட்ச். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மேட்சை போய்கிட்டு இருக்கு. ஹாய் ப்ரோ. முகமது நசுதீன். பால் வெளியில. ஹேண்ட் பால் நினைக்கிறேன். வச்சு அடிச்சிருக்காங்க. இங்கே அடிச்சிட்டாருங்க. எப்பா கேமரா தப்பிச்சு. கேமரா தலைக்கு மேலே அடிச்சிருக்கிறாரு. கேமராமேன் தலைக்கு மேலே நிற்க வச்சு அடிச்சிருக்காங்க கோல் கீப்பர் கிட்ட. கோல் கீப்பர் ஆகிய நீங்கள் பாஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம் சார் நம்ம கொஞ்சம் நேரம் விளாடுவோம்னு சொல்லிட்டு கோல் கீப்பர் விட விளாண்டுருக்காரு. ஒன்ஸ் அகெயின் கோல் கீப்பர் மேலே ஏறுறாரு. டை பிரேக்கர் தான் நடக்கும் கண்டிப்பாக. அதுக்கு தான் இவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயின் கோல் கீப்பர்கிட்ட கொடுத்துட்டாரு. மேலே ஏற்று வர போல. பள்ளத்தூர் பக்கம் ஏற்றணும். நல்ல ஒரு கிக்கு. பட் பால் ரொம்ப வெளியில. 121 பேர் பார்க்குறீங்க. தேங்க்ஸ் அலாட். அகைன் நல்ல ஒரு கிக்கு.
பட் ரிசீவ் பண்ண முடியல, பால் வெளியில் போயிடுச்சு. நிற்க வச்சு நிறுத்தி அடிச்சிருக்கிறாங்க. அழகாக ரொட்டேட் பண்ணிலாம் அடிக்கிறாரு, நல்ல ஸ்கில். இந்த கோல் கீப்பர் அந்த கோலுக்கு அடிச்சிருக்காரு, பட் நல்ல ஸ்டாப், நல்ல சேவ். அகைன் கோல் கீப்பர். ரொம்ப நேரமாக கோல் கீப்பர் கிட்ட தான் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. கோல் கீப்பரும் வந்து அழகாக விளாட்றாரு. அப்பா நல்ல பிளாக்கு. டம்மு 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 நட்டி விழுவுது. நம்பர் குருமானன் திறமையான வீரர் அப்துல் அசீஸ். நம்பர் 8. ஆஹா எடுக்கல, வெளியில போயிருக்கு. கோல் ஃப்ரீயா இருக்கா? இல்ல, நல்ல ஒரு சேவ். கோல் கீப்பர் அற்புதமான சேவ். செமிஃபைனலோட செமிஃபைனல் 1ஓட செகண்ட் ஹாஃப் நடக்குது. அடுத்து ஆட வேண்டிய வெஸ்டர்ன் எஃப்சி அணியினரும் யார் வின் பண்றாங்க டைரக்டா ஃபைனல் ஆடுவாங்க. தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் மேட்ச் திண்டுக்கல் vs அதிராம்பட்டம். வெளியில ஒன்ஸ் அகைன் பால் வெளியில போயிருக்கு. தெரிஞ்ச டைம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ 0-0 டை பிரேக்கர் தான் வரும்னு நினைக்கிறேன். போறாங்க டிஃபென்ஸ் புதுக்கோட்டை and going forward. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பல்லத்தூர். ஒரு கோலுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நேரம் எடுத்து போறாங்க. நோ சான்ஸ். 0-0-0-0-0-0. ரொம்ப நேரமாக அந்த 0 தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கோல் திருப்பலாம் இரண்டு டீம் கண்டிப்பாக. ஒரு கோல் போட்டாங்கன்னா அந்த மேட்ச் டெஃபினட்டாக வின் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு கோல் தான் போதும். ஒரு கோல் நேராக ஃபைனல்ஸ் போயிடலாம். யாராவது ஒருத்தர் அந்த சான்ஸ் எடுப்பாங்களா? ஆட்டம் டை பிரேக்கரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதல் கோல் அடிப்பார்களா என்று ஆர்வத்துடன் முதல் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு எஸ்ஐ சையத் இப்ராஹிம் கேம்ப் ஜப்பான் அவர்களால் ரூபாய் 200, தலைநகர் இசி சார்பாக ரூபாய் 200, எம்ஏ யூசப் டபிள்யூசிசி விளையாட்டு வீரர் அவர் சார்பாக ரூபாய் 200, எஸ்எச் அஸ்லாம் காக்கா அவர் சார்பாக ரூபாய் 100 ஆக மொத்தம் திரையிலே காத்துக் கொண்டிருக்கிறது. ஏதாச்சும் ஒரு டீம் கோல் போறதுக்கு பாப்போம். ஆட்டமாக வெஸ்டர்ன் கால்பந்து கழகம் அணியினருக்கும் எஸ்கேசிஎஃப்சி திண்டுக்கல் அணியினருக்கும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் நடைபெறும்.
வெளிநாடு வாழ் சகோதரர்களுக்கு பிரத்யேகமாக நேரலையில் கண்டுகளிக்க பாஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனல் உங்களுக்காக நேரலையில் சென்று கொண்டிருக்கிறதாகும். நேரலையில் எங்களுக்கு அன்பளிப்பு செய்தவர்கள் பெரியவர் நேரா ஐஜிஎல் பையா எப்போ பருவம் இருக்கு. ஐஜிஎல் நீங்கள் மேட்ச் பார்க்குறீங்களா? பாருங்க எப்போ முடியுதோ அப்போ தான் கிளம்பணும். இன்னைக்கு எப்படி 12 மணி ஆகிடும் முடியறதுக்கு. செமிஃபைனல் 1 போயிட்டுருக்கு. ஸோ செமிஃபைனல் 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனல் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் செரிமனி இருக்குது. அதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டு வரதுக்கு எப்படியும் நைட் 1 மணி ஆகிடும். அவர்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும் வெஸ்டர்ன் கால்பந்து சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நல்ல ஒரு கிக்கு. ஆஹா மேலே எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டாகவே கோல் கீப்பர் காலிலே போய் நின்றுருக்கு. நல்ல பாஸா இல்லை, அழகா ரிசீவ் பண்ணார் பால. ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு. நத்திங் இஸ் பாசிபிள். கண்டிப்பாக எந்த ஒரு கோலுமே போட முடியாது. 2 டீமாலையுமே கண்டிப்பாக ஒரு ட்ரை பிரேக்கர் தான் எழுதியிருக்கு. செமிஃபைனல் நம்பர் 1 செமிஃபைனல் நம்பர் 2மே அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பார்ப்போம் செமிஃபைனல் 2 எப்படி போகுதுன்னு. பட் செமிஃபைனல் 1 பொறுத்தவரையும் கண்டிப்பாக டை பிரேக்கர் தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு சேவ் எடுத்த உடனே கொடுத்துருக்காரு டீம்மேட்க்கு. நல்ல கோல் கீப்பர் விக்கி. நல்ல ஒரு விக்கி இல்லை, அந்த சைடு தான் விக்கி நிற்கிறாரு. பட் இருந்தாலுமே 2 கோல் கீப்பருமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. துமரல் பர்சனல் கேள்வியில் பர்சனல் சேட்டில் கேளுங்க. போகலாம், நாளைக்கு ஈவினிங் போகிறோம், கன்ஃபார்மாக போகிறோம். ஜிம்மு போகிறோம், ஃபிட் ஆகிறோம். இதான் சொல்கிறீங்க. அப்துல் அஜீஸ் நல்ல பிளான். குருமானன் என்ன பிளான், என்ன ஆச்சு, என்ன பிளான் போட்டாங்க? அப்புறம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபுட்பால் கற்றுக்கலாம். என்ன பிளான் போட்டாங்க இந்த குறுகிய காலகட்டத்தில்? நல்ல ஸ்கில்லு. 1v1 நல்ல பாஸ். மேலே ஃப்ரண்ட்டில் ஏறுறாங்களா பார்க்கலாம். புதுக்கோட்டை லெஃப்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு டேக்கிள் வெளியில் போயிடுச்சு. கபீர் சார் அவர்களை வெஸ்டர்ன் கால்பந்து கழகம் சார்பாக வருக அன்போடு வரவேற்கிறோம். என்ன நடக்குதாங்க? எஸ் அதுதான் ஃபவுல் தான், கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு 2-3 பேர் அங்கே. என்ன அக்ரஷனுங்க. எஸ் ஒரு 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 கோல். ஐயோ மிஸ் பண்ணிட்டாருங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. ஆஹா நிறுத்தி கூட அடிச்சிருந்துருக்கலாங்க, டைம் இருந்திருக்கும்.
கொடுத்துருக்காருங்க. நல்ல கூர் பிளேயர் எடுத்துட்டு போறான். நேரம் நம்மளே அடிக்கிறாங்கப்பா. நல்ல வேலை எங்கள் கிளச்சு போட்டோம். கிளச்சு போடலாம் எடுத்து நம்மளை காலி பண்ணிருப்பாங்க. என்ன அடி. எஸ் அங்கே கிளாஷ் ஆகிருக்கு. கண்டிப்பாக இதுதான் ஒரு பவுல் தான் கொடுப்பாங்க. 1v2 தான், 1v3 ஆடக்கூடாது. உள்ள போறாங்களா? ஒரு கோல். ஐயோ ஒரு கோல் போட்டாங்க. இது போதுங்க இந்த மேட்சுக்கு. இது போதும் இந்த மேட்சுக்கு. பள்ளத்தூர் அணியினர் தங்கள் அணியின் சார்பாக முதலாவது கோலை அடித்து 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கோல் ரீப்ளேல பார்க்கலாம் பாருங்க. செம்ம அசிஸ்ட். ஓப்பா செம்ம அசிஸ்ட், செம்ம கோல். பள்ளத்தூர் அணிக்கு பள்ளத்தூர் அணியினர் ஒரு கோல் அஹெடா இருக்காங்க. டிஎஃப்சி பள்ளத்தூர். பால் வெளியில போயிருக்கு. டை பிரேக்கருக்கு இடமில்ல போல இருக்கு. பள்ளத்தூர் இந்த மேட்ச் ஸ்ட்ரைட்டாவே வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டிஎஃப்சி ஆன் ஃபயர். எஸ் 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 எஸ். இதோட லாஸ்ட் மினிட் கோலுங்க. லாஸ்ட் மினிட் கோல் இங்க போட்டிருக்காங்க பள்ளத்தூர். ஒரு நிமிஷத்துல இந்த மேட்சே வின் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி பள்ளத்தூர் டீம். ஜெர்சி நம்பர் 3 அருண் அப்கே வெஸ்டர்ன் கால்பந்து சார்பாக வாழ்த்துக்கள்.